இன்னொருத்தன் இருந்தான், ஆணவத்துக்குண்டே பிறந்தவன். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஃபிரௌன், கொடுங்கோலன். அவன் ஆணவத்தின் உச்சகட்டத்தில் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் என்னை படைத்தான், உன்னையும் படைத்தான், சூரியனை படைத்தான், பூமியை படைத்தான், வானத்தை படைத்தான், அண்ட சராசரங்களை படைத்தான் என்றெல்லாம் இறைவனுடைய அந்த சிஃபாத்துகளை எடுத்து சொன்னபோது, இறைவனுடைய அந்த பண்புகள் எடுத்து சொன்னபோது அவனா சொன்னா தெரியுமா? தன்னுடைய பிரதிநிதி ஹாமான்ட்ட சொன்னானா, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், கால ஃபிரௌனியா ஹாமானு, ஓ ஹாமானே, இப்னிலி ஸர்ஹன், உயரமான கட்டிடத்தை கட்டு. ஏன் தெரியுமா? மூசா என்னமோ அல்லா அல்லான்னு பேசிட்டு இருக்காரு. மூசா என்னமோ அல்லா அல்லான்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவன் தான் அவரை படிச்சானா, உயிர்ப்பிக்க செஞ்சானா, அவனை தான் வணங்கணுமா? அந்த அல்லாஹ் யாருங்கிற நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொன்னானா. நான் அல்லி அபுலுகல் அஸ்பாப் அஸ்பாப் சமாவாத், வானலோகங்களுக்கு நான் போய் இலாஹி மூசா, மூசா யார ரட்சகன் ரட்சகன் சொல்லிட்டு இருக்கிறாரோ, இறைவன் இறைவன் என்று சொல்கிறாரோ, அந்த அல்லாஹ் போய் நான் பார்த்துட்டு வரேன், உயரமான கட்டிடத்தை கட்டு என்று ஆணவத்தின் உச்சத்தில் பேசினான். முடிவு என்ன தெரியுமா? நைல் நதியில போட்டு அல்லாஹ் ஒண்ணுமில்லாமல் சாகடித்தான். இது போன்ற உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆணவத்தால் ஆடுகிறார்களோ அல்லாஹ் ஆற்றி விடுவான். அல்லாஹ் அதனால்தான் எவ்வளோ பெரிய உச்சத்தில் போனாலும் சரி, பதவியால், பேரால், புகழால், குடும்பத்தால், இனத்தால், சமூகத்தால், ஊரால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருக்குடையால் நாம் மேலோங்கி போக போக நம்மிடத்தில் வளர வேண்டியது பணிவு. நம்மிடத்தில் வளர வேண்டியது பணிவு. மரம் உயர்கிற போது அது இலையை தாழ்ந்து தருகிறது. எனவே தான் அது கனிகளை மக்களுக்கு தருகிறது. மரம் உயர உயர இலைகள் மட்டும் உயர்ந்துகிட்டே போதா? இல்லை, இலைகளையும் தாழ்த்தி தருகிறது. எனவே தான் மக்களுக்கு அது கனிகளை தருகிறது, சுவைமிகு கனிகளை தருகிறது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்படியானால் ஆணவக்காரர்கள் ஆணவத்தால் ஆடுகிற போது அவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் சப்பையா முடிச்சிருவான். அதுவரையிலும் எந்த உடலையும் அல்லாஹ் கியாம நாள் வரையிலும் மனித சமூகத்திற்கு படிப்பணியா வைக்கல. ஃபிரௌன் ஆணவத்தால் ஆடிய காரணத்தினால் உலகத்தில் இது போன்று யார் யாரெல்லாம் தற்பெருமை கொண்டு ஆடுகிறார்களோ, ஆணவத்தின் உச்சியில் பேசுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த ஃபிரௌனுடைய உடல் படிப்பனையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி நைல் நதியில போட்டு அவனை சாகடிச்சாலும் உடலை மட்டும் அல்ல வெளியில கரையில ஒதுக்க செஞ்சுட்டான். படிப்பினைக்காக வேண்டி இன்றளவிலும் எகிப்தில் இருக்கு அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. கண்ணாடி பழையில யார் யாரெல்லாம் போறாங்களோ அவனுடைய வரலாறு, அவன் எப்படி வாழ்ந்தான், என்ன செஞ்சான் அப்படிங்கிறதே மனசுல வந்துக்கிட்டே இருக்கும்.